ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பூண்டை வச்சு நிறைய டிப்ஸும் கூடவே கிச்சன் டிப்ஸும் சிலது கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். பூண்டை நம்ம நிறைய விதமாக உரிப்போம். முதல்ல நம்ம பூண்டை வாங்கின உடனே அதை கட் பண்ணிவிட்டு இல்லைனா உரிச்சிட்டு நடுவில் இருக்கிற கொம்பு மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும், அதை முதல்ல எடுத்துடணும். அதை எடுத்தால் தான் நம்மளுக்கு பூண்டு ரொம்ப நாளைக்கு ஆண்டு வரும். இந்த நடுவுலேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், இந்த குச்சி தான் அது. அந்த குச்சி இல்லாமல் வச்சோம்னா பூண்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூண்டை உரிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பூண்டை கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் போட்டுட்டோம்னா ஈஸியாக உரிக்க வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி உரித்த பூண்டை இந்த மாதிரி தோசை ஊற்றிட்ட பிறகு கல் காஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த கல் மேலே போட்டுட்டோம்னாலும் அந்த பூண்டு காஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக உரிக்கலாம். இந்த மாதிரி செய்யலைன்னா நம்ம ஒரு டப்பாவில் பூண்டை போட்டுட்டு நல்லா குலுக்க விட்டுட்டோம்னா பூண்டை ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நான் தோசைக்கல்லில் போட்டு உரித்தது நல்லா வந்துடுச்சு. இப்போ உரிக்காத இன்னும் கொஞ்சம் பூண்டை ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக மூடிட்டு நம்ம நல்லா கையால் குலுக்கும்போது அந்த பூண்டு நல்லா உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இதை பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கொஞ்சம் நேரம் ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுலேயே உரிக்க வந்துடும். நம்ம ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ அழகாக உரிக்க வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. நம்ம குழந்தைங்களுக்காக பிஸ்கெட் பேக்கெட் வாங்குவோம். அதில் இருக்க பிஸ்கெட்டை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு மூடி வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது டப்பாவை திறந்து மூடும்போது பிஸ்கெட் நமுத்து போயிடும் சீக்கிரமே. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டப்பாவில் கொஞ்சமாக நெல்மணிகளை கொட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொட்டிக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெல்மணிகளை கொட்டிட்டு அதுக்கப்புறமா பிஸ்கெட்டுகளை அதுக்குள்ளே அடுக்கி வைங்க. அப்போது நம்மளுக்கு பிஸ்கெட் சீக்கிரமாக நமுத்து போகாமல் இருக்கும். இதுக்கு நீங்கள் அரிசி கூட பயன்படுத்தலாம். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, ஏர்டைட் கண்டெய்னர் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி திறந்து மூடும்போது பிஸ்கெட் நமுக்கிறது சாதாரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு டிப் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்வீட் வந்த பாக்ஸ் தான் இது. இதில் ஏதாவது ஒரு அழகாக ஒரு கிராஃப்ட் செய்யலாமேன்னு யோசித்தேன். அதுக்காக இந்த பாக்ஸில் அடியில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா அழகாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நம்ம இப்போ இதை ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் பண்ண போகிறோம். கத்தியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை நல்லா அழகாக கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாலும் ஓகே தான். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ ஒரு ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது மேலே நீங்கள் அழகாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டேப் மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இதில் நீங்கள் ஃப்ளவர் வாஷ் மாதிரியும் வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ளவர் வாஷ் மாதிரியோ, இல்லைனா டீஸ்பூனு, கரண்டி இது மாதிரி போட்டு வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பசங்களுக்கு பென்சில்லாம் போடுற ஒரு ஹோல்டர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதை கிச்சனில் ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த மூடியில் ஒரு நூலை விட்டு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். 2 ஹோல்ஸ் போட்டு ஒரு நூல் விட்டு நல்லா கட்டிக்கிறேன். இந்த ஹோல்டர் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் நான் ஃபெவிகால் மாதிரி எந்த கம்முனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு சொட்டு வச்சுட்டு அப்படியே வச்சு மூடிட்டு அழுத்திட்டிங்கன்னா இது நல்லாவே ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம எங்கே மாட்டணுமோ அந்த இடத்துல மாட்டி இதை நல்லா அழகாக ஒரு பென் ஹோல்டர் மாதிரியோ, இல்லை ஃப்ளவர் வாஷ் மாதிரியோ, உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் இன்றைக்கி டீஸ்பூன்ஸ் தான் போட்டு வச்சுருக்கிறேன். கிச்சனில் நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் மாட்டணும்னு இல்லை, நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். பூண்டு நம்ம எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் உரிச்சிடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கையில் உரிக்கும் போது பூண்டை நல்லா உரிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் உரிச்சிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால் நம்மளுடைய விரல்களில் இருக்க நகைக்கண்கள்லாம் ரொம்ப வலியாகவும் இருக்கும், எரிச்சலும் இருக்கும்.
பூண்டை இதை மாதிரி எடுத்தோம்னா இதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு டிப்பை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ பூண்டு 10 கிலோ பூண்டு இருந்தாலும் 10 நிமிஷத்தில் உரிச்சிட முடியும். வாங்க என்ன டிப்புன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பூண்டை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு அதில் நம்ம இந்த கொட்டாங்குச்சியை வச்சு, அதாவது இந்த சரட்டையை வச்சு ஒரு அழுத்து நல்லா அழுத்தி கொடுத்தோம்னா பூண்டு வந்து தன்னால் உறிஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி உதுத்து போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி உதுத்து போடலை அப்படின்னா நம்மளுடைய பூண்டு வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து வராது. பூண்டு பழுப்பாயிடும், இல்லைனா பூச்சி பிடிச்சிடும், இல்லைனா சொத்தையாயிடும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த சரட்டையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் உரிச்சிடலாம். ஒருத்தவங்க உரிச்சு போடவும் ஒருத்தவங்க பூண்டை உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். பூண்டை இந்த மாதிரி உரிக்கணுன்றதுக்கு பால் மாறிக்கிட்டே நிறைய பேர் வந்து பூண்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. பூண்டை இஞ்சி பூண்டு சாந்துன்னு சொல்லிட்டு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணதை நம்ம வாங்கிடுறோம். இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம அதை வாங்கிறது கிடையாது. ஸோ அதனால் இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் எவ்வளோ கிலோ பூண்டு வாங்கினாலும் இந்த மாதிரி சட்டுன்னு உரிச்சிக்கிறதுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கெலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் உரிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பூண்டு தோலை வச்சோம் நம்ம ஒரு டிப் பார்க்கலாம் வாங்க. இந்த பூண்டு தோலை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணி கீழே போடாமல் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு நாளெல்லாம் ஊறட்டும். ஒரு நாளில் ஒரு 1/2 hour இல்லை 1 மணி நேரம் ஊறினா கூட போதும். இந்த மாதிரி ஊற வச்ச இந்த பூண்டு தோலை நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் டாய்லெட்டில் ஊற்றி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. நம்மளுடைய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூமு, வாஷ் பேஷினு இந்த இடத்துலலாம் வந்து நம்ம என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி விட்டாலும் அந்த இடத்துல ஒரு மாதிரி வாடை வந்து எப்போயாவது வந்துகிட்டே இருக்கும். க்ளீன் பண்ணி விட்டாலும் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம டெட்டால்லாம் ஊற்றும் போது மட்டுமே அந்த வாடை இல்லாமல் இருக்கும். அது எதனால் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் அது வந்து அந்த மாதிரி தான் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பூண்டை தோல்களை ஊற வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் பூண்டையும் நல்லா நசுக்கி போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா ஊற வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தழையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வாஷ் பேஷின், சிங்க்கு, வாஷ் பேஷினு இந்த மாதிரி இடத்துல இந்த ஹோல்ஸில் நைட்டில் ஊற்றிட்டு படுத்துடுங்க. காலையில் பாருங்கள் சூப்பராக இருக்கும், வாசனையே வராது. அதே மாதிரி டாய்லெட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பாருங்கள் பூண்டு தண்ணியை. இல்லைனா ஒரு 10 பல் பூண்டை மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். உடனடி ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடையே இருக்காது. நம்மளுடைய டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே வந்து எந்த ஒரு வாடையும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே, நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.